இந்த இயக்கத்தை தொடங்க வேண்டிய அவர் ஏன் இன்னும் ஒரு சோசியல் மீடியால இதை தொடங்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன். தொடங்க வேண்டுமே தொடங்குவேன். விஜயோடைய கட்சியில நீங்க கட்டாயமா சேருவீங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேச்சு இருக்கு. மக்கள் சச்சின் டெண்டுல்கரை வச்சு விளம்பரம் கொடுக்குறாங்க, அமிதாப் பச்சனை வச்சு விளம்பரம் கொடுக்குறாங்க. 100 கோடி பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்த குளிர்பான கடைகள் இருக்கு. அது அந்த கடைகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய துறவியார் அப்பதான் எனக்கு திருமணமாகி ஒரு ஆண்டு மனைவி என்ன செஞ்சீங்க எல்லாருமே கேட்குறாங்க. கலெக்டர் எங்கேன்னு கேட்குறாரு. நாளைக்கு வந்து கொஞ்சம் பிட்டி படிக்கையெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்குவோம். சுடுகாட்டில் போய் ஃபிசிக்கலாக போய் படுத்து அப்படித்தான் தன்னுடைய கடமையை செய்யணுன்ற அளவுக்கு என்ன இதில் ஒரு 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 விளம்பர பிரியம் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு ஒரு சார்பில் விமர்சனம் வந்தது. வியாபாரிக்கு விளம்பரம், நான் வியாபாரி. இந்த நாட்டில் அரசியலை வியாபாரத்தனமாக மாற்றின அரசியல்வாதிகளுக்கு இளைஞர்களுடைய நம்பிக்கையாகவும் நீங்கள் நிச்சயம் அரசியலுக்குள் வருவீர்கள் என்றும் உங்களுக்கு ஒரு முதல்வர் ப்ராஸ்பெக்டிவ் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேம்பெயின் எல்லாமே உங்க பேர்ல போச்சு இல்லையா? என்னுடைய அரசியல் என்பது தேர்தலை தாண்டிய படிக்காத எளிய உழைக்கக்கூடிய மக்களை மிக எளிதாக இந்த அரசியல்வாதிகள் பணம் கொடுத்து வாக்கை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. காசு கொடுத்தால் கூட்டத்துக்கு போகும் சொல்லக்கூடிய மக்கள் மனநிலையை எப்படி நீங்க மாற்றலாம்னு நினைக்கிறீங்க? இந்த படிப்பினையை இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பொலிட்டீஷியன்ஸோட நீங்க ஃபேஸ் பண்ண அந்த கிராஸ் வேர்ட்ஸ் பண்ண அந்த இஷ்யூவை சொன்னீங்க. கார்பரேட் கம்பெனியை நீங்க யூ காட் த புல் பை இட்ஸ் ஹார்ன் அப்படிம்பாங்க. அது என்ன சார்? அது என்ன இஷ்யூ ஆக்சுவலா? ஏற்கனவே சொன்ன மேடைகள்லாம் பேசியிருக்கிறோம். ஊடகம் அது குறிப்பாக என்ன சொல்ல போனால் ஜூனியர் விகடனில் மட்டும்தான் அந்த செய்தி வந்துச்சு. தான் உண்மை. அன்றைக்கு 26 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1999 நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட வருவாய் அலுவலர் டிஆர்ஓ. அப்போ ஒரு நுகர்வோர் கூட்டம் நடக்கும். மாதம் ஒரு முறை நுகர்வோர் கூட்டம் நடக்கும். அந்த நுகர்வோர் குறைதீர்க்கக்கூடிய இதுக்கெல்லாம் டிஆர்ஓ மாவட்ட வருவாய் அலுவலர் பொறுப்பான அலுவலர். அப்போ வந்து எனக்கு நல்லா நினைவிற்கு ஒரு முதியவர் 70 வயது முதியவர் சம்பத் முதலியாருங்கிறவர் அவருடைய பெயர். அவர் வந்து நுகர்வோர் அமைப்பில் இருக்கார். நுகர்வோர் அமைப்பில் ஒரு 70 வயது. ஆமா ஆமா ஆமா. அப்பெல்லாம் ரொம்ப நல்ல நுகர்வோர் அமைப்பெல்லாம் நல்லா செயல்பட்டு இருந்தார். இங்கே தேசியன்னு இருந்தார். அவளுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆமா. அவருடைய நிர்வாகத்துக்கு கீழே இவங்க மாவட்டத்தில் இது பணி செஞ்சுட்டு இருந்தான்னு நான் நினைக்கிறேன். அப்போ அவர் வந்து கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து என்னோட டேபிளில் உலகத்தினுடைய பெரிய நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய 2 நிறுவனங்களில் ஒரு நிறுவன குளிர்பானத்தை அங்கே வந்து வைக்கிறாரு. வச்சு பாருங்க ஐயா, இந்த பாருங்கிறார். அதை பார்த்தா அது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஒரு அழுக்கு படம்லாம் வெர்டிக்கலாக மேலே இருந்து கீழே ஒரு அழுக்கு படம்லாம் இருக்குது. அதை பாருங்க ஐயா, இவ்வளவு விளம்பரம் கொடுக்குறாங்க. சச்சின் டெண்டுல்கரை வச்சு விளம்பரம் கொடுக்குறாங்க, அமிதாப் பச்சனை வச்சு விளம்பரம் கொடுக்குறாங்க, 100 கோடி 150 கோடி செலவழிக்கிறாங்க. ஆனால் பாருங்க இவ்வளவு மோசமான ஒரு இதாக இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் ஐயா ஒரு நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சு ஒரு 2000 ரூபா அது அபராதம் போட்டால் தான் எல்லாம் திருந்துவாங்க ஐயா, கொஞ்சம் செய்யுங்க ஐயா அப்படிங்கிற. சரி நான் பார்க்குறேன் ஐயா, நீங்கள் இது பண்ணுங்க, நான் பார்க்குறேன், புகாரை கொடுங்கன்ட்டு பார்த்துட்டு வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், அன்றைக்கு ஒரு 5 மணிக்கு இதை நான் வாங்குகிறேன். ஒரு 7-8 மணிக்கு காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்த குளிர்பான கடைகள் இருக்குது. அது அந்த கடைகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு 5 பாட்டில் எடுத்து அதில் ஒரு பாட்டிலில் இந்த பருக்கைன்னு சொல்லுவாங்க, சோறு பருக்கை, வெந்த சோறுன்னு சொல்கிறது, அந்த பருக்கை ஒரு இதில் இருக்குது. இன்னொரு இதில் அதே மாதிரி அழுக்கு படம் இருக்குது. என்னங்க எப்படி இவ்வளவு மோசம்? ஸ்டீவன்சன் கேஸ் நம்ம படிச்ச மாதிரி காலேஜ்ல டாட்ஸ்ல லா ஆஃப் டாட்ஸ். ஆமா ஆமா. நீ அப்ப என்னங்க எங்க இருந்து வாங்குறீங்கன்னா, சார் நாங்க இங்க ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட தான் வருது அப்படின்னு சொன்னா நான் அந்த குடோனுக்கு போறேன். அவங்க வச்சிருக்க அந்த கிடங்குல போய் அங்கே ஆய்வு செய்யறேன். அங்கேயும் நம்ப மாட்டீங்க, ஒரு 10 பாட்டில்ல 2 பாட்டில்ல அதே மாதிரி ஒயிட் சாலிடா நிறைய இருக்கு. எடுத்துட்டு வந்துட்டு இது என்னடா அப்படி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்றைக்கு இந்த கிங் இன்ஸ்டிடியூட் கிண்டியில் இருக்கிறதுக்கு அனுப்பிச்சிட்டு அது ஒரு பக்கம் இது அதை என்ன இது தரமானதா என்னங்கிறத இது பண்ண சொல்ல, அவங்க வந்து இப்போ இந்த ட்ரிங்க் இஸ் நாட் ஃபிட் ஃபார் கன்சம்ஷன் சொல்லி ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சிடுறாங்க. எனக்கு அறிக்கை அனுப்புகிறேன். அதை வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுங்கிற முறையில் நம்ம ஒரு சட்டம் படிச்சிருந்ததுனால 133 CRPC
அது வந்து நார்மலாக பப்ளிக் நியூசன்ஸ், இட் டீல்ஸ் வித் பப்ளிக் நியூசன்சஸ். இப்போ வந்து ரோட்ல ஏதாவது ரோட் பிளாக் இருக்கு, அதை எடுத்து இதுன்றது, ஒரு தடை, ஒரு மரம் இடைஞ்சலா இருக்குன்னா அதை விடுறதுக்கெல்லாம் இது பண்றது. இந்த சுகாதார இது உடல் நலனுக்கு, மக்களுடைய நலனுக்கு கேடுதல் விளைவிக்கக்கூடியதுக்கு ஒரு இது இருக்கு. அதை நான் பயன்படுத்திக்கிட்டு நான் வந்து 2 பேருக்கும் சம்மன் அனுப்புறேன். சம்மன் அனுப்பி பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகள்லாம் வந்து அந்த பக்கம் மிக சிறந்த வாதத்தை ஆங்கிலத்தில் வைக்கிறாங்க. இவர் வந்து ஒரு எளிய இந்த நுகர்வோர் தமிழ்ல வழக்கறிஞர்கள் வர்றாங்க. அது மாதிரியான ஒரு சூழல்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுடைய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் வர்றாங்க. அவங்கெல்லாம் வந்து வாதாடுறாங்க. வந்து 2 பக்கமே கேட்டுட்டு இது பண்ணி பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு நிலைப்பாடு, இது எங்களுடைய இது இல்லை, இது எங்களுடைய தயாரிப்பு இல்லை, வேற எங்கேயோ வேற தயாரிப்பு, அதுதான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்கிற மாதிரி ஏதோ சொல்லி இது பண்றாங்க. அதுல உண்மை இல்லை. அவரை இறுதியா முடிவுக்கு வந்துட்டு அவங்களுடைய தயாரிப்புன்னு அப்புறம் ஒரு நீண்ட ஒரு உத்தரவை போட்டு அன்றைக்கு ஒரு நாள் முடிவெடுத்தேன். ஆனால் இது ஒரு கடினமான ஒரு முடிவுங்கிறது எனக்கு தெரியும். ஒரு பன்னாட்டு நிறுவனம், அதுவும் உலகளவில் பெரும்புகழ் பெற்ற ஒரு பன்னாட்டு குழு நிறுவனத்தை கொள்றது விளைவுகளை, எனக்கு எதிரான விளைவுகளை உருவாக்கும்னு தெரியும். பட் எனக்கு இப்படி முடிவெடுக்கிறத தவிர வேறு எதுவும் இல்லை, சட்டத்தில் இதுதான் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுறேன். அன்றைக்கு செங்கல்பட்டு வட்டாட்சியர், ஏன்னா இந்த உற்பத்தி செய்யக்கூடிய இடம் இதில் இருக்குது, மாமண்டூரில் இருக்குது. செங்கல்பட்டு வட்டாட்சியர்கிட்ட பேசி அது அந்த இதெல்லாம் எத்தனை வழிகள் இருக்குது இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி 8 பூட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். ஏன்னா 8 வழிகள் இருக்குங்கிற மாதிரி இது வாயில்கள். அப்புறம் அவரை எதுக்கு என்னன்னு கேட்டால், இல்லை வாங்க நீ வாங்கிட்டு வாங்க, காலையில் போயிட்டு இது பண்ணுன்னு சொல்லி கொண்டு சீல் பண்ணிட்டீங்க. போயிட்டு இது பண்ணிட்டேன். பல எதிர்ப்புகள்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து அப்புறம் இழுத்து மூடுற மாதிரி ஆச்சு. அது மட்டுமே இல்லை, ஐ இம்போஸ்ட் பேன் ஆன் த சேல் ஆஃப் இட்ஸ் ப்ராடக்ட். என்னுடைய மாவட்டத்தில் அதை விற்பனை செய்யக்கூடாதுங்கிற ஒரு தடையை. என்ன ரெப்பர்கஷன்ஸ் இருந்தது? அது பெரிய நிச்சயமாக வந்து ஒரு இதுதான். இதை செஞ்ச உடனே இது ஒரு பெரிய ஒரு செயல்பாடுகள் நிச்சயமாக நான் பாதிக்கப்படும் தெரியும். பட் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன். அப்போ உடனே நான் இது ஒரு 12-1 மணி இந்த வேலையை முடிச்சுவிட்டு நான் அந்த செய்யூர் பகுதியில், அப்போல்லாம் செல்லு இல்லை, செய்யூர் பகுதியெல்லாம் பள்ளிக்கூட ஆய்வு, ரேஷன் கடை ஆய்வு, சத்துணவு ஆய்வு, இது மாதிரியெல்லாம் ஆய்வு செய்கிறதுக்கு போயிட்டேன். தொடர்புகளில் இருக்க வேண்டாங்கிற மாதிரியான ஒரு நிலையில். சரி, நான் வந்து 8:30 மணி 9 மணிக்கு திரும்பி வர்றேன். அந்த உடனே என்னுடைய துறவியார், அப்போ தான் எனக்கு திருமணமாகி 1 ஆண்டு, என்னுடைய பையன் அப்போ தான் பிறந்து இருந்தான்னு வச்சுக்கல. திரும்ப என்ன செஞ்சீங்க அப்படின்னு என்னுடைய மனைவி, என்ன செஞ்சீங்க எல்லாருமே கேட்குறாங்க. கலெக்டர் எங்கேன்னு கேட்குறாரு, இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி எங்கேன்னு கேட்குறாரு, சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, என்ன பண்ணீங்க என்னன்னு. அப்போ நான் சொல்கிறேன், அவன் புதுசு, ஒன்றும் இல்லை, நம்ம நாளைக்கு வந்து கொஞ்சம் பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்குவோம், நாளைக்கு நம்மளை ஒருவேளை மாற்றிடுவாங்க, ஒன்றும் இல்லை, இந்த இதுக்கு இப்போ பூட்டிட்டு வந்துட்டேன், ஒரு சிக்கலாக இருக்கும் போல் இருக்குது, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படித்தான் சொல்லி இது பண்ணேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் கலெக்டர் எனக்கு மெமோ இஷ்யூ பண்ணார். அப்புறம் இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி கிட்டேருந்து மெமோ வந்துச்சு, அவர் சஸ்பெண்ட் பண்ண போகிறவனே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அன்றைக்கு இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, சிஎம் ஆஃபீஸில் இருந்தெல்லாம் ஃபோன் வந்து ரொம்ப அது ஒரு மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமை. ஆனால் அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு மறுபடியும் கொஞ்ச நாள் உடனே பண்ணால் அது தெரிஞ்சு போயிடுமா என்னங்கிற மாதிரி இது பண்ணல. இல்லை, பாலாத்தில் அப்போ மணல் திருடுறது பெரிய அளவுக்கு நடந்துச்சு. அதுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தேன். நானே தாக்கப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு 2-3 லாரி வாகனங்களை கைப்பற்றினேன். அந்த வாகனங்களே அன்றைய முதல்வர் பேர்லையும் அன்றைக்கு கட்சியினுடைய மூத்த தலைவராக இருந்தவருடைய பேர்லையும் 2 இருந்துச்சு. அந்த வாகனத்தை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்லாம் நிப்பாட்டினேன். அப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிதான். சரி, ரொம்ப கான்ட்ரவர்சியலாகவும் ஒரு அதிகாரிக்கு உட்பட்டு, அதிகாரத்துக்கு உட்பட்டு என்ன வேணா செய்யலாம். ஆனால் ஒரு சுடுகாட்டில் போய் ஃபிசிக்கலாக போய் படுத்து அப்படித்தான் தன்னுடைய கடமையை செய்யணுன்ற அளவுக்கு என்ன இதில் ஒரு 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 விளம்பர பிரியம் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு ஒரு சார்புல விமர்சனம் வந்தது. இது ஆக்சுவலாக என்ன இஷ்யூ? இதில் நரபலி பற்றியெல்லாம் கூட கொஞ்சம் பேச்சு வந்தது சார். இல்லை, இதுவும் ஊடகத்தில் ஆங்காங்கு பதிவு செய்யப்பட்டுக்கிட்டு இருக்க ஒன்று தான். எனக்கு விளம்பரம் அப்படின்னா சில பேர் சொல்லலாம். சில ஐஏஎஸ் அலுவலர்கள், அன்றைக்கு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக ஓய்வு பெற்றிருந்த ஒரு சில ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் ஊடகத்தில் ஸ்டண்ட் அடிக்கிறாரு, விளம்பரத்துக்காக பண்ணுறாரு, கொள்றாரு, இது தேவையா அப்படிலாம் பேசியிருக்காங்க. நீங்கள் கேட்குறதுல ஒன்றும்
அது புதிதல்ல, அவர்களுடைய ஒரு பிரதிபலிப்பா தான் அதனுடைய இல்ல பிரதிபலிப்பா நான் உங்க ரெப்ரசன்டேட்டிவா பேசல, இப்படி ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது, அது வந்திருக்கு. என்னன்னு உங்ககிட்ட நான் கிளாரிஃபிகேஷன். விளம்பரம் செய்யறதுக்கு யாருக்கு விளம்பரம் வேணும்? வியாபாரிக்கு விளம்பரம் வேணும். நான் வியாபாரி இல்லை. இந்த நாட்டில் அரசியலை வியாபாரத்தனமாக மாத்தின அரசியல்வாதிகளுக்கு விளம்பரம் வேணும். எனக்கு விளம்பரம் தேவையில்லை. நான் ஒரு சாதாரண ஒரு எளிய மக்கள் ஊழியர். ஐ வாஸ் an ordinary public servant. Maybe IAS may appear to be too big. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு மக்கள் ஊழியர், அரசு ஊழியராகத்தான் நான் கருதுனேன். எனக்கு எதுக்கு விளம்பரம்? விளம்பரத்தில் ஆர்வம் இருந்தால் நான் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு ஃபேஸ்புக் இல்லை, ஒரு இன்ஸ்டாகிராம் இல்லை, ஒரு ட்விட்டர் இல்லை, ஒரு யூடியூப் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எனக்கென்றும் சோஷியல் மீடியால எந்த பிளாட்ஃபார்ம்லயும் இல்லை இல்லை இல்லை. 2013 சேலம் கல்லூரியில் பேசுவதற்காக போனப்போ கூட இளைஞர்கள் ஃபேஸ்புக் இருக்காங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டு, நான் தொடங்கி தர்றோம், வந்தீங்கன்னா நீங்கள் 5 லட்சம் 8 லட்சம்னு போகுமே, நீங்கள் ஏன் இது பண்ண கூட நான் வேண்டாம், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால விளம்பரத்திற்காக செய்ய வேண்டிய அவசியம் ஒரு மக்கள் நலன் நாடக்கூடிய ஒரு IAS அலுவலருக்கு இல்லை. எனக்கு எந்த அரசியல் திட்டமும் இல்லை. அதனால எனக்கு எந்த விளம்பரத்திற்காக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள், வேற என்ன மாதிரி பேச. எனக்கு எந்த அரசியல் திட்டமும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இளைஞர்களுடைய நம்பிக்கையாகவும் நீங்கள் நிச்சயம் அரசியலுக்குள் வருவீர்கள் என்றும், உங்களுக்கு ஒரு முதல்வர் ப்ராஸ்பெக்டிவ் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேம்பெயின் எல்லாமே உங்க பேர்ல போச்சு இல்லையா? அதுல இருந்து நீங்க ஏன் உங்களை ரெக்யூஸ் பண்ணிக்கிட்டீங்க? இப்ப அந்த கேள்வியை முடிச்சுட்டு நான் இதுக்கு வர்றேன். ஏன்னா அந்த பின்புலத்துல தான் இதுவும் வருது. இப்ப எனக்கு விளம்பரம் நோக்கம் இல்லை. உண்மையிலே நடந்தது என்ன? I was appointed as a legal commissioner to probe the irregularities committed in the arena of granite mining in Madurai district by the Honorable High Court, which was apparently endorsed by the apex court of the country, namely Supreme Court. இதான் நடந்தது. சரி, இதான் நடந்தது. லீகல் கமிஷனாக போய் நான் பல்வேறு நடவடிக்கைகளை நான் விசாரிக்கிறேன், நேரடியாக ஆய்வு செய்கிறேன், கோப்புகளை பார்த்து தரவுகளை திரட்டுறேன். இது மாதிரியான ஒரு சூழலில் இதெல்லாம் முடிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே எனக்கு ஒரு தகவல் வந்திருந்திருக்கு. அதாவது இந்த கிரானைட் முறைகேட்டாளர்கள் தங்களுடைய வளர்ச்சிக்காக எப்பொழுதெல்லாம் ஒரு புதிய மலையை அடிக்க தொடங்குகிற பொழுதும், அல்லது மலையை அடிப்பதற்காக புதிய இயந்திரங்களை இயக்குறதுக்கு அந்த நேரத்திலையும் இது மாதிரி நரபலி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. நரபலி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற புகார் வருது. 10க்கும் மேற்பட்டவர்களை கொடுத்துருக்காங்கங்கிற மாதிரி வருது. இதில் என்னன்னா, இந்த புகாரை கொடுத்தவர் என்னன்னா, நரபலிக்காக தேடப்படக்கூடிய இந்த மனநோயாளிகளை தான் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்க தான் பிரச்சனை பெருசாக பண்ண மாட்டாங்க, பெருசாக தெரியாதுங்கிறதுக்காக மனநோயாளிகளை ஆங்காங்கு தெருக்களிலே தெரியக்கூடிய இந்த மனநோயாளிகளை பிடித்து கொண்டு வருகின்ற அந்த வாகனத்தை ஓட்டிய ஓட்டுநர் நானே பிடிச்சிட்டு வந்தேன்னு சொல்ல. அனானிமஸா இல்லைன்னா அவர் நேரடியாக வந்தார், மிக துணிச்சலாக. இன்னும் சொல்ல போனால் என்னை காட்டிலும் மிகச்சிறந்த ஒரு உண்மையை வெளிக்கொண்டதாக ஒரு சாதாரண ஒரு எளிய இந்த மனிதனை நான் சொல்ல ஆசைப்படுறேன். சேவர்கொடியோன்னு பேர். அவர் இப்போ ஊடகத்துல எல்லாம் பேசினார். இப்போ இவர் சொல்றாரு, அப்போ இந்த தகவலை நான் இறுதியாக வச்சுக்கிட்டு இந்த விசாரணையெல்லாம் முடிச்ச ஒரு இறுதியான ஒரு நாளில் நான் கலெக்டருக்கு எஸ்பிக்கு முன்னாடியே சொல்லிட்டா தெரிஞ்சிருங்கிறதுக்காக இன்றைக்கு 10 மணிக்கு நான் சொல்கிறேன். அடுத்த நாள் காலையில் இந்த வேலூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஈமலம்பட்டிங்கிற அந்த சுடுகாட்டுக்கு நான் போகிறேன். என்னன்னா, இங்கே நரபலி கொடுத்தவங்களை புதைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் தாசில்தார், உங்கள் ஆடிஓ ஆட்களை வர சொல்லுங்க அப்படின்னு கலெக்டர்கிட்டையும் எஸ்பி கிட்ட பேசிட்டு உங்கள் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியை வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். நான் காலையில் 7-7:30 அந்த சுடுகாட்டுக்கு போயிடுறேன். மதுரையிலேருந்து ஒரு மணி நேர பயணத்தில் போயிடலாம். நான் இங்கே போகிறேன். 7-7:30 போயிட்டேன். ஏடிஎஸ்பி, இங்கே காவல்துறை பக்கம் ஏடிஎஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் எல்லோரும் இருக்காங்க. வருவாய்த்துறை பக்கம் ஆர்டிஓ, தாசில்தார், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், டிஏஓ எல்லாரும் இருக்காங்க. வந்துட்டாங்க. இப்போ யார் வர வேண்டியது? இப்போ இது எக்ஸூமிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பாடிஸ் ஆர் டு பி எக்ஸூம்ட். ஆமாம். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் இந்த புதைக்கப்பட்டிருக்காங்க, கொல்லப்பட்டவர்கள் இந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்காங்க. இவர்களுடைய இந்த உடலோ அல்லது எலும்புக்கூடுகளோ இங்கே தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லணும். அப்போ அதை எடுக்கணும். ஸோ தட் ஷுட் பி டன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் தாசில்தார். அவர் இருக்கார். போலீஸ் இது போடணும், முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணி வேலையை தொடங்கணும். இப்போ மருத்துவர்கள் வரணும். மருத்துவர்கள் வர வேண்டியது மதுரை மருத்துவக் கல்லூரியிலேருந்து. அவங்க நினச்சாங்கன்னா 1 மணி நேரத்தில் வந்துடலாம். நான் 7:30 இருக்கிறேன். அந்த ஏடிஎஸ்பி டிஎஸ்பி சார் வந்துடுறாங்கன்னு 7:30 சொல்கிறாரு, 9:30 சொல்கிறாரு,
12:30 சொல்றாரு, 3:30 சொல்றாரு, 5:30 சொல்றாரு, இல்லை வரல, வந்துடுறேன் 5:45 வந்துட்டு சொல்றாரு, ஐயா இப்போ நீங்கள் சூரியன் மறைய போகுது, நீங்கள் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த அட்டாப்சி எல்லாம் செய்ய முடியாது, அதனால நீங்கள் போய் சர்க்கியூட் ஹவுஸில் இருந்துங்க ஐயா, நான் இப்போ நாளைக்கு கண்டிப்பாக நம்ம நிச்சயமாக செஞ்சிடலாம் ஐயா அப்படிங்கிற. இது வந்து சூரியன் மறைய போகுதுன்னு இப்போ வந்து சொல்கிறீங்க. நான் வந்து சூரியன் உதயமாகிற நேரத்தில் இங்கே வந்திருக்கேன். சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிணக்கூராய்வு செய்யக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு அந்த சட்ட விதிகள்லாம் தெரியும். ஆனால் காலையிலிருந்து காக்க வச்சதனுடைய நோக்கம் என்ன? அவர் மதுரை மருத்துவக் கல்லூரிலேருந்து வர்றாந்தா 1 மணி நேரத்தில் வந்துடலாம்ல. நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நீங்கள் என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? ஏன் அவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வரல? அப்போ நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும் நீங்கள் என்ன செய்ய போறீங்க. இங்கே பாருங்க, இது பக்கத்தில் 1 கிலோமீட்டர் ஹில் இருந்துச்சு, 1 கிலோமீட்டர் ஹில் இருந்துச்சு, இன்னைக்கு காணோம். 1 கிலோமீட்டர் ஹில்லையே காணாமாக்குனவங்க இந்த ஸ்கல்லை காணாமாக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எனக்கு தெரியும் நீங்கள் இரவில் என்ன பண்ண போறீங்க. இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன், மருத்துவர் வர்ற வரைக்கும் இந்த இடத்துல தான் இருப்பேன். ஐயா நீங்கள் சுடுகாட்டில் நோ, இங்கே தான் இருப்பேன். இது எப்படி நடந்துச்சுன்னா, அன்னைக்கு அமாவாசை. ஆக்சுவலாக ஏன்னா இப்போ இதெல்லாம் நாங்கள் திட்டமிடலை, அன்றைக்கு அமாவாசை. ஐயா அமாவாசை இரவில் என்ன இருந்தாலும் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். இது எப்போ வந்து இதை எடுத்து இந்த உடல் அல்லது எலும்புக்கூடுகளை எடுத்து இந்த ஆய்வு செய்கிறாங்களோ அது வரைக்கும் இந்த இடத்துல தான் இருப்பேன். அப்படியே அங்கேயே ஒரு சேர் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டேன். அது உட்கார்ந்தது தான் அன்றைக்கு பெரிய அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கு. அதற்கு அரசு அன்றைக்கு வந்து உடனடியாக எஸ்பி வந்து அங்கே விளக்கமெல்லாம் சொன்னார், இது கொண்டாரு. நான் அந்த இடத்துல இருந்து நகரலை. நான் உட்கார்ந்ததுனால என்னோட கூட இருந்த 2-3 என்னுடைய அலுவலர்களும் என்னோட உட்காந்துட்டாங்க. இதுதான் அன்றைக்கு ஒரு பெரிய அதிர்வலைகளை உருவாக்கிய ஒரு செய்தியாக இருந்தது. அதனால இப்போ நான் என்ன சொல்றேன், இங்கே விளம்பரத்திற்கான தேவை இங்கே வந்தது பாருங்க. இந்த சூழலை அறிந்தால் ஒரு மனிதர் இன்வெஸ்டிகேஷன் என்னதான் ஆச்சு ஃபைனலா? அதுக்கப்புறம் அதுக்குள்ள நான் போக முடியாதுல்ல. இன்வெஸ்டிகேஷன்ல நான் வந்து உத்தரவிடலாம், இதை எடுத்து செய்யலாங்கிற மாதிரி நான் சொல்லாமே ஒழிய, இந்த இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேண்டிய பொறுப்பு காவல்துறை தானே இருக்கு. மிகச்சரியாக செய்யுங்கள் அப்படிதான் நான் சொல்லலாமே ஒழிய, அதை நானே செய்ய முடியாதுல்ல. கரெக்ட். அதுக்கு அடுத்த நாள் அதை எக்ஸியூம் பண்ணாங்களா இல்லையா? அடுத்த நாள் வந்து நான் அந்த இடத்துல இரவெல்லாம் இருந்தேன். நம்ம வந்து சுடுகாட்டில் நம்ம சின்ன வயசுல நான் கிராமத்தில் பிறந்தவன், சுடுகாடு பக்கமெல்லாம் கிராமத்தில் கொஞ்சம் சாயங்கால நேரம் ஆச்சுன்னா அந்த பக்கம் போக மாட்டோம். பகல் நேரத்திலேயே அந்த பக்கம் போகையிலேயே நம்ம ஏதாவது இப்படி பார்த்துக்கிட்டு தான் போவோம், ஏதாவது வருதாங்கிற மாதிரி ஒரு அதாவது சுடுகாடு வந்து ஒரு அச்சம் தரக்கூடிய இடம். பட் நமக்கு பெருசாக அச்சம் இல்லை, நம்ம 2-3 பேரோட இருக்கிறோம், 4-5 பேரோட இருக்க அச்சம் இல்லை. பட் அது சுடுகாடுங்கிறது வந்து ஒரு எதிர்மறையான கண்ணோட்டம், ஒரு கருத்து இருக்கக்கூடிய ஒரு இடம் இல்லை. அங்கே தங்க வேண்டியதில்லை. பாம்பு பள்ளி அது இதுங்கிற மாதிரிலாம் இருக்குது, நரி ஊழையிடுது, ஹரிச்சந்திரமாயன கண்ட அந்த இரவில் நடக்கிறது எங்கே இருந்தோ கேட்குது. அப்படியெல்லாம் நாங்கள் எங்களுக்கு அது ஒரு நல்லா இருந்துச்சு. ஆனாலும் ஒரு சுடுகாட்டில் படுத்துத்தான் நீதியை பெற வேண்டும் என்கின்ற அளவிற்கு ஒரு IAS அலுவலர்களுக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய, அந்த மாவட்டத்திலேயே கலெக்டராக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த அமைப்பு அநீதிகள் நிறைந்த அமைப்பா இல்லையா? நீங்க இதனோட சால்வேஷனா தான் நான் உங்களுக்கு அந்த துணை கேள்வியை கேட்டேன். இந்த சம்பவங்கள்லாம் நடந்து இதனோட ஆஃப்டர் மார்த்தா தான் வந்து உங்களை ஒரு ப்ராஸ்பெக்டிவ் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இளைஞர்கள் நம்ப தொடங்கினார்கள். அதிலிருந்து நீங்க உங்களை ரெக்யூஸ் பண்ணிக்கிட்டு போனீங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொல்றது இப்போ எனக்கு சரியா என்னுடைய நினைவுக்கு வருகிறது. இது வந்து நான் திட்டமிடாமலே மிக இயல்பாக நான் எதிர்கொண்ட சூழலினுடைய எதிர்வினையாகத்தான் சுடுகாட்டில் படுக்கிறேன். ஆனால் ஊடகங்களால் அன்றைக்கு அது பெரிதாக பேசப்பட்ட நிலையில் தமிழ்கூறும் நல்லுலகில் இந்த செய்தி சென்றடைந்து அதனுடைய தாக்கத்தினுடைய பின்பலத்தில் தான் அன்னைக்கு வந்து இளைஞர்கள் ஆயிரக்கணக்கில் வந்து இது பண்ணாங்க. ஆயிரக்கணக்கில் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு நல்லா நினைவிற்கு விகடன் டிவியில் அன்றைக்கு சென்னையில் வந்து 2016 தொடக்கத்தில், அது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் எனக்கு சரியாக தெரில, இப்போ கூட இது பண்ணி பார்த்தா அப்போ பேட்டி எடுக்கிறாங்க. மக்கள்கிட்ட பேட்டி எடுக்கையில் கூட நான் ரொம்ப மிகச்சாதாரணமன் வாய்மை அந்த நீதி உணர்வு எனக்கு நிரம்ப இருந்தாலும் கூட அடிப்படையில் ஒரு சாதாரண அரசு ஊழியர் தான். ஆனால் அன்றைக்கு அந்த பேட்டி இப்போ கூட இருக்குதா என்னங்கிறது தெரியல. அன்றைக்கு மாபெரும் ஆளுமைகளாக அரசியல் தளத்திலே கலைஞர் கருணாநிதி அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற அந்த காலகட்டத்திலேயே நீங்கள் 2016 ஏப்ரல் மேயில் அந்த தேர்தல் வர்றப்ப நீங்கள் யார் முதலமைச்சராக வரணும்னு விரும்புகிறீங்கன்னு சென்னையில் ஒரு 20-25 பேர்கிட்ட பேட்டி எடுக்கையில்
எனக்கே அது ஆச்சரியத்தை கொடுத்தது. அன்றைக்கு கலைஞருக்கு அவ்வளவு பெரிய ஆளுமைகளாக இருந்த 2 பேரும், அவர்கள் 2 பேருக்கு எத்தனை பேர் ஆதரிச்சாங்களோ, அவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக வர வேண்டும், செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று சொன்னார்களோ, அதே எண்ணிக்கையில் என் பேரையும் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று சொல்லியது ஒரு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. நான் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தோடு ஒரு காலத்திலும் செயல்படவில்லை. இன்னைக்கு உங்களுக்கு அந்த திட்டம் இல்லையா? திட்டம் நான் ஏற்கனவே சொல்லியதை போல எனக்கு என் நாட்டு மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு தளத்திலே அதுதான் விடியலை நோக்கி இந்த மக்களை நகர்த்தும் என்று நான் நம்புகிறேன். எனவே என்னுடைய அரசியல் என்பது தேர்தலை தாண்டிய ஒரு கோட்பாடு அரசியல், ஒரு இயக்க அரசியலாக இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். வெறும் இயக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் சக்தி பொலிட்டிக்கலா அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? சேஞ்ச், மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இஸ் இட் நாட் a myth? இல்ல, இப்ப நீங்க ரொம்ப ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றை தெரிஞ்சுக்கலாம். இன்றைய அரசியல் செலவினம் மிகுந்ததாக மாறிவிட்டதை நம்ம உணரணும். இந்த தேர்தலில் இன்றைக்கு ஒரு திமுக கட்சியில ஒருத்தர் எம்எல்ஏ ஆகணும்னா குறைந்தபட்சம் 10 கோடி ரூபாய் செலவழிக்கணுங்கிற அந்த உண்மையை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்லை. அவர் இப்போ எதிர்கட்சினா கொஞ்சம் சிரமப்படுறாரு, ஒரு 7 கோடியாவது அவர் செலவழிக்கணுமா? இல்லையா? இல்லை, புதிதாக வரக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் 1 கோடி 2 கோடியாவது செலவழிக்கணுமா? இல்லையா என்பதை நாம் அந்த கோணத்திலிருந்து தான் நாம் சிந்திக்க தொடங்கும். நீங்க நினைக்கக்கூடிய அந்த இயக்கம் எதை நோக்கியது? இப்ப அதுதான் சொல்றேன். இந்த மக்கள் படித்தவர்கள், ஏதோ ஒரு சூழலில் அவர்கள் படித்தவர்கள் தங்களுடைய வாழ்வு சூழலில் அவர்கள் சுயநலமாக பயணிக்க தொடங்கிவிட்டார்கள். அந்த சுயநலமாக இருக்கக்கூடிய அந்த சூழலில் கோழைத்தனமும் சேர்ந்து கொள்கிறது. எனவே மாற்றங்களுக்கு வித்திட வேண்டிய படித்தவர்கள் ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய சூழலில் படிக்காத எளிய உழைக்கக்கூடிய மக்களை மிக எளிதாக இந்த அரசியல்வாதிகள் பணம் கொடுத்து வாக்கை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த பணம் கொடுத்து இப்ப அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அதை பற்றி பேசாமலே நாம் தேர்தலை சந்திக்கலாம், அரசியலுக்கு வாருங்கள் என்று சொன்னால் எப்படி? இப்ப நீங்க ரொம்ப ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தாத்தா கோமணம் கட்டியிருப்பாரு, அப்பா வேட்டி கட்டியிருப்பாரு, நான் பேண்ட் போட்டிருக்கேன். இந்த மாற்றங்கள் வருது. இது ஒரு உடையில, உணவுலையும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு நிலையிலும் மாற்றங்கள் வருது. ஆனா தேர்தல் முறைகளில் நம்ம மாற்றத்தை பற்றி யாருமே யோசிக்கிறோம் இல்லை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோ மகாத்மா காந்தியடிகள் இங்கே வருகிற பொழுது, அவர் ரயிலிலே வருகிற பொழுது லட்சக்கணக்கான மக்கள் தானாக முன்வந்து அவர்களாகவே இன்றைக்கு வாகன வசதிகள் இல்லை, அன்றைக்கு அதிகபட்சமாக மிதிவண்டி இருக்கு, இல்லைன்னா மாட்டு வண்டி இருக்கு. எந்த வாகன வசதியுமே இல்லாத காலகட்டத்தில் லட்சக்கணக்கிலே திரண்டு அவர் ஒவ்வொரு இடத்திலும் நிற்கிற பொழுது, அந்த ரயில்வே நிலையங்களில் நிற்கிற பொழுது லட்சக்கணக்கான மக்கள் அவரை பார்ப்பதற்கு, தரிசிப்பதற்கு வந்தார்கள். நேதாஜி கடற்கரையில பேசுகிற பொழுது லட்சக்கணக்கான மக்கள் திரண்டதாக நான் படிக்கிறேன். இப்படி அன்றைக்கு தலைவர்கள் அன்றைக்கு இங்கே தமிழ்நாட்டிலே கூட பேரறிஞர் அண்ணாவோ அல்லது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களோ இவர்களெல்லாம் செல்லுகிற பொழுது அவர்களாகவே முன்வந்து லட்சக்கணக்கிலே திரண்டு பேச்சை கேட்பதற்கவோ ஆளுமைகளை பார்ப்பதற்காக வந்தார். இன்றைக்கு என்ன நிலைமை? அப்படிப்பட்ட கூட்டங்களை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் கோடிக்கணக்கில் செலவழிக்க வேண்டி இருக்கிறது. எங்கே இருந்து செலவழிப்பார்கள்? கோடிக்கணக்கில் செலவு செய்தால்தான் கூட்டம் வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, சரி. ஆனா காசு கொடுத்தால் கூட்டத்துக்கு போகும் சொல்லக்கூடிய மக்கள் மனநிலையை எப்படி நீங்க மாத்தலாம்னு நினைக்கிறீங்க? இல்ல இது சரியா இருக்காது, லாங் ரன்ல இது உனக்கே எதிரானதுன்றது எப்படி அவங்களுக்கு நீங்க அதுதான் நாம் அங்கே இந்த படிப்பினையை, இந்த விழிப்புணர்வு பரப்புரையை நாம் தொடங்க வேண்டும். எங்காவது தொடங்க, 5 பேர்ட்ட தொடங்குவோம். 5 50 ஆகும், 50 500 ஆகும், 500 5 லட்சம் ஆகும். நான் இன்னும் நேரடியா இப்ப டிஜிட்டல் உலகம் இப்ப ஐடி ரெவல்யூஷனை பத்தி நம்ம பேசுறோம். இவ்வளவு தகவல் புரட்சி வந்ததுக்கு அப்புறமும் பழைய முறைகள்லயே இன்னமும் கூட்டம் நடத்துறது. சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் எந்த விதமான சோசியல் மீடியாவிலும் இல்லைன்னு சொல்றாரு. இந்த இயக்கத்தை தொடங்க வேண்டிய அவர் ஏன் இன்னும் ஒரு சோசியல் மீடியால இதை தொடங்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன். இப்பவே நான் உங்கள்கிட்ட சொல்றேன், தொடங்க வேணுமே தொடங்குவேன். விஜயோடைய கட்சியில நீங்க கட்டாயமா சேருவீங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேச்சு இருக்கு. வாட் இஸ் யுவர் ஆன்சர் டு தட் சார்? இட்ஸ் ஒன்லி ஸ்பெகுலேஷன். நான் கற்பனை கேள்விகளுக்கு பதில் எப்படி சொல்றது? இல்ல, இது கற்பனை இல்ல, இந்த மாதிரி பெருவாரியாக உண்மை இருக்கிறதா தான் கேக்குறேன். இல்ல, இப்ப இதை நான் தான் சொல்லிட்டேன்ல. இது மக்கள் இப்படி ஒரு கோணத்துல சிந்திக்கிறாங்க. சரி, அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வருமானால்
இன் ஆன்டிசிபேஷன் நான் கேட்கறேன், அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க? இல்லை, இப்போ நான் ஏற்கனவே இப்போ சமீபத்தில் இது போன்ற ஊடக கேள்விப்பதில் அந்த நிகழ்வுகளில் நான் சொல்லிட்டே வர்றேன். நாம் வந்து ஒரு வெறும் ஆட்சி மாற்றம் என்பது வெறும் ஆள் மாற்றங்கிறதுல இல்லை. ஆட்சி மாற்றம்னா அது ஒரு காட்சி மாற்றங்களாக இருக்கணும். இன்றைக்கு பிரச்சனைகள் என்ன? நான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நாம் பல நேரங்களில் சொல்கிறது, இந்த சமூக அவலங்களுக்கெல்லாம் எல்லா தளத்திலும் சட்டங்கள் வந்து விட்டன. எல்லா தளங்களிலும் இந்த சமூக அவலங்களுக்கு எதிராக சட்டங்கள் வந்து விட்டன. அப்போ இந்த சமூக அவலங்களை எல்லாம் போக்கணும்னா சட்டங்களை மிகச்சரியாக நிறைவேற்ற வேண்டும். சட்டங்களை மிகச்சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்றால் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அலுவலர்களும் அவர்களை கண்காணிக்க வேண்டிய அரசியலாளர்களும் அவர்கள் நேர்மையானவர்களாக இருக்கணும். ஆனா அப்படி இல்லை, இங்க மாறா இருக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த நிர்வாகம் முழுமையும் இன்றைக்கு லஞ்சமயமாகி ஊழல்மயமாகி வெகு மக்கள் அவதிக்குள்ளாவதை நீங்கள் கூர்ந்து அவதானித்தால், கூர்ந்து பார்த்தால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் சார். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள் சூறையாடப்படுகிறது. இந்த யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆறுகளிலே மணல் இல்லை. லட்சக்கணக்கான கோடி மதிப்புடைய அந்த மணல் களவாடப்பட்டு இருக்கிறது, திருடப்பட்டு இருக்கிறது. ஆக அலுவலர்கள் ஆட்சியாளர்களுடைய துணையின்றி இது நடக்கவில்லை. அவர்கள் பலன் பெறுகிறார்கள். யார் அதை கேட்பார்? அதை போல மலைகள் அடித்து தகர்த்தெறியப்பட்டு வருகின்றன. நான் ஏற்கனவே சொன்னதை போல 1000 ஐன்ஸ்டீன்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும் 1 டன் குன்றை உருவாக்க முடியாது. இந்த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவிடத்தில் நான் கேட்டேன், நான் என்னுடைய விசாரணையில் இதனுடைய வயசு என்னன்னு நான் கேட்டேன். இங்கே மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரானைட் மலைகளினுடைய வயசு என்னன்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க எனக்கு கொடுத்துருந்தாங்க, நினச்சி பார்க்கவே முடியாது, 200 கோடி ஆண்டுகள் இந்த மலைகள் உருவாகி இருக்குன்னு சொல்கிறேன். 200 கோடி ஆண்டுகள் இந்த மண்ணிலே நிலைத்திருக்கிற பொழுது அது ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்கும். பயோடைவர்சிட்டியில் அது ஒரு தாக்கத்தை, சுற்றுச்சூழல்ல அது ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்கும். ஏன்னா 200 கோடி ஆண்டு நின்று நிலைச்சிருக்குது. அது எல்லாமே இன்றைக்கு அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறு என்பது படத்திலோ, மலைகள் என்பது திரைப்படத்திலே காட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இப்ப இந்த இயற்கை வளங்கள் சூறையாடுவது இன்றைக்கு அரசியலாளர்களுக்கு மிக எளிதாக இருக்கிறது. அப்ப நானும் போய் இந்த ஒரு தேர்தல் போட்டியாளராக போகின்ற பொழுது என்னுடைய திட்டங்களோ என்னுடைய சித்தாந்தங்களோ பின்னுக்கு தள்ளப்படுகிறது. அது ஒரு போட்டிக்களம். அந்த போட்டிகளில் வந்து அந்த காலத்து மன்னர்கள் எப்படி சதிகளிலே வஞ்சகத்திலே அவர்கள் ஈடுபட்டு எப்படியாவது வெற்றி பெறணுங்கிறதுக்கு கொஞ்சம் கூட குறையாத இன்றைக்கு ஜனநாயக மன்னர்களாகத்தான் அவங்க இருக்காங்க. சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் மூலமாக செலக்ட் ஆகி வரக்கூடிய ஆஃபீஸர்ஸ்ன்ற இந்த சிஸ்டமே ஃபெயில் ஆயிருக்கு. வேற ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சார்பில் ஒரு இன்டெலெக்சுவல் திங்க் டேங்க்ல நிறைய பேசுகிறாங்க. உங்களோட வியூ என்ன சார்? மொத்த சமூகமே இன்றைக்கு இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.